ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இதான் மேடம் வடைலாம் சுட சுட எடுத்து சாப்பிட்றாங்க. இங்க நோர்வேக்கு வந்து நாங்க ஒரு வீடியோவும் எங்களுக்கு போட கிடைக்கல. ஒழுங்கா கிளைமேட் சரியா இல்ல. ஏன்னா சரியான மழை, வெளியில போகவும் இயலாது. ஏன்னா நாங்க இங்க வர்ற ஏரியா வந்து சரியான மோசமான என்ன சொல்றது? ரோடு மிஸ்ட் ஆ கலந்து ரோடு வந்து சரியா மண் சரிவு, மண் சரிவு அப்படி ஸ்தகதி ஆ ஃபுல்லா. அப்புறம்னா வந்ததுலேருந்து நாங்க ரூமுக்குள்ளேயே தான். வீட்டுள்ளுக்குள்ளேயே தான் இருக்கோம். அதனால இந்த வெப் சீரிஸ நாளைக்கு போட்டு வெளிக்கிட பார்த்துக்கணும். நினைச்சோம். நாளைக்கு கொழும்பு. கொழும்புக்கு போறோம். கொழும்புக்கு போற நேரம் இல்லன்னா வீடியோ எடுத்து நாங்க போடுறோம். ஏன்னா கிளைமேட் மோசமா இருக்கு. நீங்களே பார்ப்பீங்க. நான் போடுறேன் உங்களுக்கு வேணா. எப்படி இருக்கு கிளைமேட்ன்னு. இப்போ ஒண்ணும் தெரியுது இல்ல. பின்னுக்கு ஒரு காரும் வருது. ஓ, ஒண்ணும் விளங்குது இல்லையே. ஒன்னே விளங்குது இல்லையே. நீரை நேரம் போட்டு இந்த பாருங்க, நாங்க வந்ததுலேருந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்து கொண்டு இந்த வடை சுட்டு சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கோம் வீட்டுள்ள. இன்றைக்கு என்னன்னா, நான் இங்கே கல் விற்கிறாங்களாம். கல் இப்போ தான் இங்கே விற்கிறாங்களாம் கல் ரூ. 300 பாருங்க. அதைத்தான் காட்டுறதுக்கு எடுத்துனுங்கள. இதை பாருங்க, ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லி பொட்டில் இங்கே கல்லை விற்கிறாங்க. இதில் இது வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணுறாங்களாம். எனக்கு தெரியல, இது ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி கேள்விப்பட்டேன். சரி, ஆசையாக இருந்துச்சு வாங்கி குடிப்போம் அப்படின்ட்டு எடுத்தேன்னா பாருங்க இங்கே எப்படி இருக்குன்னு. இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இங்கே. பியோர் கோகோனட் கல். டொடின கல்லா தெரியல. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பொட்டில் வந்து பாருங்க, அந்த சீலெல்லாம் அடிச்சு வருதுங்க. இதை பாருங்க, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். அதனால இந்த சீலெல்லாம் அடித்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பாருங்க, வேறு லெவலில் செய்கிறாங்க. இதுலேயும் வந்து என்ன பொட்டில், இது கொஞ்சம் இது வந்து மூடியை பாருங்க, மூடியிலையும் அவங்களோட லேபிள் அடித்து பாருங்களேன். இந்த லெவலில் செய்கிறாங்க பாருங்க. இப்படி கொக்கோ நினைக்கிறேன் வெளிநாட்டில் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா இருக்குது. இந்தியானால என்ன, ஸ்ரீலங்கானால 300க்கு கிடைக்குது. ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லி அவங்களோட பிராண்ட் வந்து ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டார் பியோ கோகோனட் டொடின்னு சொல்லி. டொடின்னா கல்ல தான் இருக்கும்னு தெரியல, பார்ப்போம் எப்படி ஓப்பன் பண்ணுறது. வாயால வாயால் ஓப்பன் பண்ணுறது. இது குளுக்கணும்ல. ஷேக் த பாட்டில் will வேர் before drink. பாட்டில் Well வெல் did பிஃபோர் before ட்ரிங்க். drink. நல்லா குளுக்கணும். அப்படி குடுக்க அந்த பியர் மாதிரி அந்த இது ஆகாத. தெரியல, ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க நினைச்சது வந்து பானையில வர கல் அப்படியா? நான் நினைச்சேன் வந்து அந்த மரத்துல வந்து இறக்குவாங்க ஃப்ரெஷ்ஷா ஆ, இது அப்படின்னு நான் இதுதான். யோசிச்சேன். ஆனா இதுல லூஸும் தாராங்க, லிட்டர் கணக்கு. அப்படித்தான் நான் நினைச்சேன், லூஸா வருதுன்னு சொல்லி. ஆனா இப்படி இது இந்த டிஃபரெண்ட் அதுதான் பிராண்ட் எல்லாம் பிராண்ட். போட்டு இது இப்படி இன்டர்நேஷனல் லெவல்ல தான் இருக்கும் நான் யோசிக்கிறது. காணும் எப்படி உடைக்கிறது. பொங்கி வருமோ தெரியாது. பொங்குதோ
புளிக்குது. ஐயோ! இத இப்ப எப்படி ஓப்பன் பண்றது? கொஞ்சம் கடி. வெளில வந்துரும் அதுல. அதான். ம். புளிப்பு. கத்தியால கொஞ்சம் வெயிட் பண்ணு. வேணாம் வெளில வந்துருமோ தெரியல. ஆனா அது ஷேக் பண்ணி குடிக்க சொல்லி இருக்குது தானே. எப்படி ஓப்பன் பண்றது? சரி பொறுங்க, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். சரி. இப்ப இந்த தேடி பிடிச்சி இந்த ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஏதோ கொண்டாந்து கொடுத்துருக்க. ஸ்க்ரூ டிரைவர் இது ஏதோ ஆயுதம். இதால ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதால எப்படி ஓப்பன் பண்றது? ஐயோ! இப்படி வச்சு தட்டி விட்டுருவோம். ஒட்டிடாதா? ஐயோ! பியர் பாட்டில விட இதா இருக்கா? அது தானே. பொங்கிட்டோம். பொங்கி எல்லாம் வருது வெளியில. கொஞ்சம் பொறுங்க, பாஞ்சிட போகுது வெளியில. கொஞ்சம் பொறுங்க, அந்த இதெல்லாம் இறங்கட்டும். கொட்டுதே. இப்படியே போயிருமே. டிஷ் ஒன்று தரவா? அதுக்காக தாங்க இப்படியே கொட்டி. இது தரவா? சரி. என்ன வெளியில ஜூம் பண்ணுங்க. இதுக்குள்ளே பாதி கொட்டிடும் போலே. இப்படி எல்லாம் வந்துருமா? அதான் திறந்து பாருங்க. ஸ்பேனர் இல்லையே. மூடி உடைஞ்சிருது. இப்போ கத்தி எடுத்துட்டு வரவோ? காணும். உங்களோட பழுதாயிரும். ஒரு கல்லு குடிக்க பாடுற பாடு. இல்ல, அதுல ஷேக் ஆக்கி குடிக்க சொல்லி தானே இருக்குது. பிறகு அப்படி பொங்குது. அப்பாடா. ஒரு வழியா நெருங்கிருச்சு. ரொம்ப இதா இருக்கு. அப்படி இதுதான் நான் நினைக்கிறேன். அப்படி எக்ஸ்போர்ட் பண்றது. இந்த குடிக்க கடையில மனுஷன் நான் நினைக்கிறேன் ஓப்பனர்ல ஓப்பன் பண்ணா நல்லா வடிவா வரும். இது நாங்க ஓப்பனர் இல்லை. டிஷ்யூ தரவா? சரி இருக்குறீங்களா? பாப்போம், ட்ரை பண்ணி பாப்போம். புளிப்பா இருக்கா? சும்மா இந்த நல்லா இருக்கு. ட்ரிமிஸா? இங்கത്തെ ஆக்கள் இதுதான் முன்ன 200 சம்திங்க்கு இருந்தது. இப்போ 300. நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கு. பியர் மாதிரி. இல்ல பியர் கசப்பு தானே, இது இனிப்பு. சரியா, ஒரு வழியா கல்லும் ட்ரை பண்ணியாச்சு. நல்லா இருக்கு. பாப்பா நீங்க நூரலியா பக்கம்லாம் வந்தா, இல்லாட்டி இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் இது கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, கல் குடிச்சிட்டு அதோட
இருக்கு ஷூட்டிங் ஸ்டார் கல்லு. கல்லு குடிச்சிட்டு அதோட இந்த அம்மா அவங்க அம்மா சுட்டாங்க வடை. நல்ல மெது வடையா இருக்குங்க பாருங்க. சாஃப்ட்டா இருக்கு. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. கல்லை விட இந்த வடை நல்லா இருக்கு போல உண்மைக்குமே. ம். இந்த கிளைமேட்டுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. சீரியஸா சொல்றேன். நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு. சுட சுட வடை சாப்பிட்டு கொண்டு இந்த மாதிரி கூலா ஒரு கல் குடிச்ச செம்மையா இருக்கும் உண்மைக்குமே. நான் உங்களுக்கு கிளைமேட்டை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாளைக்கு இங்க இருக்காக்களுக்கு தெரியும் எப்படி கிளைமேட்னு சொல்லி. மேபி இங்க இப்ப மோஸ்ட்லி ஸ்ரீலங்கால நல்ல மழையா தான் இருக்கு. நல்லா இருக்கு. கல்லை விட முக்கியமா வடை நல்லா இருக்கு போல. ம். இவங்க தான் வந்ததுல இருந்து வடை சாப்பிட்டு இருக்காங்க. வடை மேடம். எப்படி இருக்கு வடை? டேஸ்டி. அம்மாவும் நானும் செஞ்சு ஆமாவா? இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்காண்ணா. உரைப்பா இருக்கா? ஏன் நல்லா தானே இருக்கு. ம். ஓகே. நாங்க இப்ப நாளைக்கு கிளம்புறோம். எடுக்க போற நேரம் நாங்க வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம்.